ஸ்கூல் பெல் அடிச்சதுக்கு அப்புறம் 8th ஸ்டாண்டர்ட் பசங்களும் பொண்ணுங்களும் ஓடிக்கிட்டு கிளாஸ்க்குள்ள போறாங்க. அந்த ஸ்கூல் கேட் முன்னாடி பெரிய ஒரு ஆலமரம், அதோட நிழல்ல ஒரு பையன் உட்கார்ந்துருக்கான். அவனோட பெயர் விக்ரம், வயசு 13. கண்கள்ல ஒரு ஸ்ட்ராங்கான லுக் எப்பவுமே அவனுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அவனை கண்டிப்பா பையன்னு சொல்ல முடியாது, உள்ள ஏதோ ஒண்ணு ஓடிக்கிட்டு இருக்கு. அவன் கையிலயும் ஒரு சின்ன காகிதம் சுருட்டி வச்சிருக்கான். அமைதி அவன் மூச்சை இழுக்கவும் செய்யறான், புகை மெதுவா வெளியில வரவும் செய்யுது. அது சாதாரண சிகரெட் இல்ல, ஸ்பெஷலி ஒன். ஃபர்ஸ்ட் பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் விக்ரம் கிளாஸ்க்குள்ளே நுழையிறான். அந்த கிளாஸோட டீச்சர் மீனா மிஸ், நீ தினமும் இப்படி லேட்டா வர்றது என்னன்னு அவங்ககிட்ட கேட்கவும் செய்யறாங்க. விக்ரம் கீழே பார்த்துக்கிட்டு, மிஸ் எனக்கு இன்னைக்கு வீட்டுல வேலை இருந்துச்சுன்னு சொல்லவும் செய்யறான். விக்ரம், உன் நடத்த கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. அப்படியா டீச்சர்? ஏதோ மாத்திரம் தெரியல. அவனோட குரல் ரொம்பவும் கூலாவே இருக்கு, ஆனா முகத்துல தான் பயமும் கோபமும் மிக்ஸ் ஆன எக்ஸ்பீரியன்ஸ். மீனா மிஸ்ஸும் அவனை கவனிக்கிறாங்க. அவன் கையை டைட்டா புடிச்சுக்கிறான். உன் கையில என்ன இருக்கு? ஒன்னும் இல்ல மிஸ், உன் கையை திறந்து காட்டுன்னு சொல்றாங்க. பயமுறுத்த முடியாது. விக்ரமும் மெதுவா கையை திறக்கிறான். அந்த கையில சின்ன ஒரு காகித பை. விக்ரம், இது என்னதுன்னு கேக்குறாங்க. மிஸ், இது வேற ஒண்ணும் இல்ல, சும்மாதான் அப்படின்னு சொல்றான். விக்ரம் குரல் ஸ்டெடி, ஆனா அவன் கண்கள் தான் வேற மாதிரி இருக்கு. ஓகே, நீ ஹெட் மாஸ்டர் கிட்ட இப்பவே வானே மீனா மிஸ் சொல்றாங்க. அதுக்குள்ள அவன் முகம் மாறுது, சிரிப்பு. அது குழந்தையோட சிரிப்பு இல்ல. விக்ரமின் நடத்த ரொம்ப வினோதமா இருக்கு. ஆமா. ஹெட் மாஸ்டர் ரூமுக்குள்ள பேக்கை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அதுல சின்ன சின்ன பாக்கெட்ஸ் இருக்கிறதையும் பாக்குறாங்க. அந்த ஹெட் மாஸ்டரும் ரொம்பவும் ஷாக் ஆகுறாரு. இது எங்க இருந்து வந்தது விக்ரம்? விக்ரம் ரொம்ப அமைதியா பதில் சொல்றான். சார், இது யூஸ் பண்றது நான் மட்டும் இல்ல சார், இன்னும் 4 பேர் யூஸ் பண்றாங்கன்னு. இதை கேட்ட உடனே அந்த ரூமே சைலண்ட் ஆயிடுது. மீனா மிஸ் ரொம்பவும் ஷாக் ஆயிடுறாங்க. அடுத்த நாள் காலையில அந்த 4 பசங்களும் ஃபைண்ட் ஆகி ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகுறாங்க. டாக்டரும் கன்ஃபார்ம் பண்றாரு ட்ரக் ஓவர் டோஸ்ன்னு. யோ, போலீஸ் வந்திருக்காங்க, ஏதாவது பிரச்சனையா? உடனே போலீஸ் என்கொயரி நடக்குது. அந்த என்கொயரியில விக்ரம அரெஸ்ட் பண்ணவும் செய்றாங்க. எஸ், போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ல தெரியுது விக்ரம் வீட்டுல விக்ரம் பேரண்ட்ஸ் யாரும் விக்ரம கவனிக்கலன்னு. அவனோட அப்பா ஆல்கஹால் அடிக்ட், அம்மா வேலைக்கு போய்கிட்டே இருப்பாங்க. சோ அவனை சின்ன வயசுல இருந்தே யாருமே கவனிக்காததுனாலயே அவனோட வாழ்க்கையில அவன் ரொம்ப தனிமையாயிடுறான். அண்ட் அவன் ரொம்பவுமே ராங் இன்ஃப்ளூயன்ஸ் மென்டாலிட்டியும் ஆயிடுறான். இந்த ஒரு அஃபெக்ட்னஸ்னாலே அவன் மனதளவில் ரொம்பவும் பாதிக்கப்படுறான். 15 நாள் ஜெயில இருந்துட்டு அவன் வெளியே வரவும் செய்யறான். அப்படி வெளியில வந்ததுக்கு அப்புறம் அவன் ஒரு எய்ம் பண்றான். அந்த எய்ம் அந்த டீச்சரை கொல்றது தான். அவனோட முகத்துல எந்த ஒரு பதட்டமும் இல்ல, பயமும் இல்ல, சின்ன சிரிப்பு மட்டும்தான். அந்த டீச்சரோட வீட்டுக்கு அந்த இரவுல தனியாகவே போகவும் செய்யறான். அந்த மேம் கிச்சன்ல சமைச்சுக்கிட்டு இருக்கவும் செய்யறாங்க. அவன் பின்வழியா வந்து பதுங்கி இருக்கவும் செய்யறான். சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க பெட்ரூமுக்கு போறாங்க. அப்படி போகும்போது பின்னாடி ஒரு நிழலை பார்க்கவும் செய்யறாங்க. சரி, ஏதாவது கற்பனையா இருக்கும்னு நினைக்கிறாங்க. இருந்தாலுமே அது விக்ரமோட உருவம் மாதிரி தெரியுதுன்னு நினைக்கவும் செய்யறாங்க. 2 hour கழிச்சு கிச்சன்ல போய் நிற்கும் போது விக்ரம் மெல்ல டோரை திறந்து உள்ளே ஏறி வந்து அவன் மறைச்சு வச்சிருந்த கத்தி எடுக்கவும் செய்யறான். எஸ், அவன் நினைச்சது மாதிரியே மீனா மிஸ் அவன் கொல்லவும் செய்யறான். இதை ஷார்ட்டா சொல்லணும்னா, விக்ரம சின்ன வயசுல இருந்தே கவனிக்காதனாலதான் மிகப்பெரிய கொலைகாரன் ஆகிறான்.